வணக்கம். நான் அசோக் ஜைனர்ட்ல இருந்து காலையில நம்மளோட லைவ்ல கம்ப்ளீட்டா நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருந்தீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப டைம் எடுத்து நம்ம அந்த கம்ப்ளீட் செஷனையும் ரன் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக சுப்ரீம் கோர்ட்டோட ஹியரிங் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி டேட்டாவை உங்களுக்கு ஆக்சுவலாக காமிச்சு என்ன ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதனோட சம்மரி இன்கேஸ் நீங்கள் காலையில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சம்மரி கிடச்சிருக்கும். இப்போ ஒரு குவிக்கான சம்மரி ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுவோம். லாங் டிஸ்கஷன் 5.5 மணி நேரம் டிஸ்கஷன் ஹைலைட்ஸ் மாதிரி பண்ணும். பட் அதில் அதை மட்டும் நம்ம கொடுக்க பார்ப்போம். எப்படி ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட 2 நாள் ஃபுல்லாகவே சுப்ரீம் கோர்ட் இதுக்காக செலவழிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்னாலும் அதில் தீர்வு கிடைக்கல. இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குங்கிறது ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் இருக்குது. ஆரம்பிச்சது 8ஆம் தேதி, 8ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி நம்ம 22ஆம் தேதியில் இருக்கோம். கவுன்சிலிங் ஆரம்பிக்க போதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. கவுன்சிலிங் பற்றியும் கடைசியில் பேசும். கவுன்சிலிங் பற்றி எதுவும் சொல்லலை, பட் கவுன்சிலிங் பற்றியும் கடைசியில் பேசும். எப்படி இருக்குங்கிறது நீங்கள் அதுக்காக இப்போ ஆங்ஷியஸாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கவுன்சிலிங் பற்றியும் பேசுவோம். இன்றைக்கி பெட்டிஷனர்ஸ் மறுபடியும் ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சாங்க. ஹூடா சார் அப்படிங்கிறவங்க தான் இன்றைக்கி ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சாங்க. பெட்டிஷனர் 1 அவங்களுக்கான கவுன்சில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சது மறுபடியும் ஜார்க்கண்ட், ஹசாரிபாக், அந்த பேப்பர் லீக் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பேப்பர் லீக்கை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணது அந்த பேப்பர் லீக்கோட டைமிங், என்ன டைம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணது பீகார் எஃப்ஐஆர் ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எஃப்ஐஆர் ரிப்போர்ட் ஆஃப் பீகார். இது வந்து 2 டைப் ஆஃப் ரிப்போர்ட் இருக்கு. ஒன்று வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் விச் வாஸ் ஃபைல் பை யாரு? பீகார் போலீஸ். முதல் நாளே அவங்க ஃபைல் பண்ண ஒரு விஷயம். அன்னைக்கு பிடிச்ச உடனே ஒரு 5-6 பேரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைல் பண்ண ரிப்போர்ட். 2வது ரிப்போர்ட் வந்து பீகாரோட எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் EOUங்கிறவங்க அந்த கேஸை எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய கேஸுங்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க ஃபைல் பண்ண ரிப்போர்ட்ஸ் அவங்களோட என்டையர் இன்ஃபர்மேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அதுவும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நமக்கு ஸ்லைட்டாக ஒரு பார்ட் ஹிஸ்ட்ரி தெரியணும், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. அதாவது அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு 2:30-3 மணிக்கு போல் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பீகார் போலீஸ்க்கு டிப் வருது. என்ன டிப் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கார் ஒரு வெஹிக்கிள் ரோம் ஆகிட்டே இருக்குது, அந்த சுற்றி போயிட்டே இருக்காங்க ஒரு சென்டரை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு போய் பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது அட்மிட் கார்டு இருக்குது கொஞ்சம் கேண்டிடேட்ஸோடது, உடனே ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் நேற்றுக்கு வச்சு எக்ஸாமோட ரிசல்ட்ஸ், எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம், அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி. அட்மிட் கார்டில் இருந்தவங்களோட பேர் ஒரு பேர் வந்து அனுராக் யாதவ். உடனே அனுராக் யாதவ் எந்த சென்டரில் இருக்காங்க, அவங்க பக்கத்து சென்டரில் இருந்தாங்க. அந்த சென்டரில் போய் அனுராக் யாதவ் வெளியில் வர்றது வரைக்கும், எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி அனுராக் யாதவ் கிட்ட கேட்டு உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல அனுராக் யாதவ் இவங்க கேண்டிடேட் இமீடியட்டாகவே ஒத்துக்கிறாங்க. இவங்க 3 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க. அதுக்கப்புறம் அந்த இன்வால்வ் ஆனதோ அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க நிதிஷ்குமார், அமித் ஆனந்த், சிக்கந்தர் பிரசாத்ங்கிறது இவங்க 3 பேரும் கேண்டிடேட்ஸ் கிடையாது, அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க. இது போக நமக்கு எங்கேருந்து பேப்பர் வந்துச்சுங்கிறது ஜார்க்கண்ட்லேருந்து வந்துச்சு இல்லையா. ஜார்க்கண்ட்ல OIC ஸ்கூல்ல பிரின்சிபல் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க ராக்கின்னு ஒருத்தங்க, ராக்கி வந்து ஏற்கனவே பல இதில் இன்வால்வ் ஆனவங்க தான். பழைய கேசஸ் இருக்குதா, இதே பேப்பர் லீக் மாதிரிப்பட்ட கேசஸில் நம்ம அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் இதில் இருக்குது. அண்ட் இங்கே சின்டூன்னு ஒருத்தங்க இருக்காங்க. சின்டூ தான் ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் இந்த பேப்பர் இங்கேருந்து பேப்பர் வாங்கி வாட்ஸ்அப்பில் சின்டூ அப்படிங்கிறவங்களுக்கு தான் பீகாரில் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும்னா, எப்போ சின்டூக்கு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டிஸ்கஷன். வாட்ஸ்அப்பில் வந்தது வந்து 4th ஈவினிங்கா 5th மார்னிங்கா, 5ஆம் தேதி காலையில் தான் வந்துச்சா 4th நைட்டா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் திங். திருப்பி NTA என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, 5ஆம் தேதி மார்னிங் 8 to 9:23 தான் ஆக்சுவலான பேப்பர் பிரீச் நடந்துச்சு. அப்போ பேப்பரை எடுத்து அந்த பேப்பரை ஃபோட்டோ காப்பி எடுத்து ஹசாரிபாக் OIC ஸ்கூல்ல இருந்து ராக்கிக்கு போய் ராக்கி வந்து சின்டூக்கு அந்த பேப்பரை கொடுத்தாங்க. சின்டூ வந்து இங்கே ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு 20+ கேண்டிடேட்ஸ், 18 இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, பட் 20+ கேண்டிடேட்ஸ் கிட்ட சின்டூ எங்கே இருந்தாங்க, ஒரு லீட் பிளே ஸ்கூல்னு பீகாரில் அதுக்கு முந்தின நாள் நைட்டே கூட்டிகிட்டு வந்து தங்கியிருந்த அந்த கேண்டிடேட்ஸ் கிட்ட வைஃபை பிரிண்டர் வழியாக பிரிண்ட் எடுத்து கொடுத்து ஃபர்ஸ்ட் பயாலஜி கொஸ்டினையும் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கடையில் ராக்கி இந்த சால்வ் பேப்பரை சால்வர் கேங் கிட்ட கொடுத்து 7 பேர் இருக்காங்க சால்வர் கேங்லேருந்து. ரிம்ஸ் ராஞ்சிலேருந்து ஒருத்தங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அது போக டாக்டர்ஸ் கூட இருக்காங்க. ராஜஸ்தானில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், பாட்னாவில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கிட்ட கொடுத்து அந்த ஃபைனலைஸ்ட் ஆன்சர் ஷீட்டோட இங்கே அனுப்பியிருக்காங்க. இங்கே தே காட் இட். அதுக்கப்புறம் 10 o'clock இது கிடச்சிது அப்படிங்கிறது யாரோடது? NTA-வோட கிளியர்
பிக்சர். இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடச்சிருக்கும் இல்லையா, 8 to 9:23 பேப்பர் லீக், 10 மணிக்கு பேப்பர் இங்கே வருது வித் த சால்வ் ஆன்சர்ஸ். 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ்க்குள்ள 25 கொஸ்டின் வச்சு 7 பேர் சால்வ் பண்ணி வாட்ஸ்அப்பில் இங்கே வந்துடுது. இங்கே பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பயாலஜி வருது 10 மணிக்கு, அதுக்கு அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வருது. ரெண்டையும் எடுத்து அவங்க இந்த கேண்டிடேட்ஸ் 20 கேண்டிடேட்ஸ் கிட்ட நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக, அதாவது படித்து அதில் எழுதணும்ல, மனப்பாடம் அந்த ஆன்சர்ஸை மனப்பாடம் பண்ணுமா, அவ்வளோ படிச்சிருக்காங்க. ஸோ எப்படின்னு தெரியல. ஸோ தென் அனுராக் யாதவோட ஸ்டேட்மெண்ட் இனிஷியலாக அவங்க பிடிச்சதுக்கு அப்புறம் இமீடியட்டாக அனுராக் யாதவை நீட் சென்டரில் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட் இன்னைக்குள்ள அஃபிடவிட்டில் இந்த பேஜஸில் இருந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அனுராக் யாதவ் கிளியராக 4ஆம் தேதி ஈவினிங் நைட் வந்து அவங்க அந்த லீட் பிளே ஸ்கூலில் கொஸ்டின் பேப்பர்ஸை மனப்பாடம் பண்ணதான் இவங்க சொல்லியிருக்காங்க. நிதிஷ்குமார், அமித் ஆனந்த் 2 பேருமே, அமித் ஆனந்த்லேருந்து கொண்டு வந்த ஒரு 2 பேரோ 4 பேரோ, சிக்கந்தர் பிரசாத் கொண்டு வந்த ஒரு 4 பேர், இந்த 6 பேரும் அந்த லீட் ஸ்கூலில் போய் இருந்த கேண்டிடேட்ஸ் 20 பேரில் கொஞ்சம் பேர். ஸோ இவங்க 2 பேருமே, நிதிஷ்குமார், அமித் ஆனந்த், இந்த பேஜஸில் அந்த போலீஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பீகாரோட போலீஸ் ரிப்போர்ட் கிளியராக 4ஆம் தேதி நைட்டு நாங்கள் அவங்கள மனப்பாடம் பண்ண வைக்கிறோம், 4ஆம் தேதி நைட்டு எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேஜ் 121லையும் அதே இதை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேஜ் 132ல் யார், அமித் ஆனந்த் ஒரு தடவையும் சிண்டு யார், ஹசாரிபாக்லேருந்து கொஸ்டின் பேப்பர், ராக்கி வந்து ஹசாரிபாக்லேருந்து கொஸ்டின் பேப்பர் யாருக்கு அனுப்புனாங்க, சிண்டுக்கு தான் இங்கே அனுப்பினாங்க. சிண்டு பீகாரில் இருந்தாங்க. அந்த சிண்டுங்கிறவங்க சஞ்சீவ் முக்கியாவோட ப்ராபப்ளி ஒரு ரிலேட்டிவ், இவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். பல்தேவ் குமார்ங்கிற பேருன்னு நினைக்கிறேன், அவங்களோட ஒரிஜினல் பேர் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணணும் அப்படின்னா. அந்த சிண்டு வந்து கிளியராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 மணிக்கு இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதே இதை சொல்கிறாங்க. 10 மணிக்கு தான் எனக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பயாலஜி வந்துச்சு, பயாலஜி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தேன், வைஃபை பிரிண்டரில் அங்கே லீட் பிளே ஸ்கூலுக்குள்ளே வச்சிருந்தோம். அதுக்கு அடுத்தது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்துச்சு, 10 மணிக்கு தான் வந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ என்டிஏ இன்னும் இதை மென்ஷன் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வரைக்கும் கேட்டாங்க, இவங்க எப்படி சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டும் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது, ரெண்டும் ஒன்றுக்கு முரணாக இருக்குது, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஸோ இந்த பார்ட் தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது மொத்த கேஸ்லையுமே. ஸோ பெட்டிஷனர் ஸ்ட்ராங்காக அவங்க 3ஆம் தேதியே பெட்டிஷனர்ஸோட ஆர்குமெண்ட் என்னன்னா, செப்டம்பர் ஆர்குமெண்ட் தெரியறதுக்கு, இந்த பார்ட்டில் பெட்டிஷனர்ஸோட ஆர்குமெண்ட் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு சின்ன பார்ட் இன்னைக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஒன்று கிடச்சிருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வருது அப்படிங்கிறது. அது கொஞ்சம் டீட்டெயிலாக கிடச்சிருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். 2 பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கும், பிரிண்டிங் ப்ரெஸ் 1, பிரிண்டிங் ப்ரெஸ் 2. ரெண்டுலையும் வேறு கொஸ்டின் பேப்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க. 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ், கொஸ்டின்ஸே வேறு மாதிரி இருக்கும், எந்த காமன் கொஸ்டின்ஸும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ். அது வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு டெல்லியில் ப்ரிப்பேர் பண்ணி, டெல்லியில் வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி, ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் 1க்கு ஒரு போகும், பிரிண்டிங் ப்ரெஸ் 2க்கு இன்னொரு கொஸ்டின் பேப்பர் போகும். இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து டைரெக்டாக எல்லா சிட்டியில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ பேங்க்குக்கும், இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து எல்லா சிட்டியில் இருக்கக்கூடிய கனரா பேங்க்குக்கும் போகும். ஸோ இது ஒரே ட்ராவலாக இல்லையாங்கிறது தெரியல. இது ஒரு ப்ரைவேட் கொரியர் வழியாக போகும். அந்த ப்ரைவேட் கொரியர் தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஏப்ரல் 24ஆம் தேதி ஆரம்பிச்சது. நம்ம ஹசாரிபாக் கேஸில் இது ஏப்ரல் 28ஆம் தேதி ஆரம்பிச்சது. எடுத்துட்டு இங்கே எஸ்பிஐக்கு வந்த டேட் வந்து மே 3ஆம் தேதி ஹசாரிபாக் கேஸில். ஸோ மே 3ஆம் தேதி இங்கே வந்ததுக்கப்புறம் எஸ்பிஐயில் ஒரு லாக்கரில் வால்ட்டில் சேஃபாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே கொண்டு வர்றப்பவும் டிஜிட்டல் லாக்கெல்லாம் வச்சு ஃபுல் வீடியோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு கிளியராக தெரியல. பட் எல்லா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் இருக்குது, வீடியோ வரைக்கும் இருக்குன்றாங்க, தெரியல. ஸோ இப்போ இந்த எஸ்பிஐ லாக்கருக்கு வந்ததுக்கப்புறம் மே 5ஆம் தேதி மார்னிங் ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒரு எஸ்பிஐ இதில் இருக்கும். ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒரு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. ஒரு சிட்டியில் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 சென்டர் ஜாஸ்தியாக இருக்கும். அத்தனை சென்டர்ஸ் 20 சென்டர்ஸ் இருக்குன்னா அந்த 20 சென்டருக்கும் ஒரு சிட்டி கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. அவங்க காலையில் 5 மணிக்கு எஸ்பிஐலேருந்து கொஸ்டின் எடுக்கணுமா, கனரா பேங்க்லேருந்து கொஸ்டின் எடுக்கணுமா, 5 மணிக்கு ஆப் வழியாக இவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மார்னிங் 5 மணிக்கு மே 5th. அப்போ கொஸ்டின் பேப்பரை போய் மார்னிங் 7 o'clock போல் எல்லா சிட்டி கோஆர்டினேட்டர்ஸும் எஸ்பிஐக்கு வர சொன்னாங்க அப்படின்னா எஸ்பிஐ வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு அவங்க சென்டர்ஸ்க்கு போவாங்க. ஸோ இது எஸ்பிஐயா கனரா பேங்காங்கிறது அன்னைக்கு காலையில் வரைக்கும் தெரியாது. எஸ்பிஐயோட வால்ட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டோட நம்பிக்கை, அப்புறம் பெட்டிஷனர்ஸ், ரெஸ்பாண்டன்ஸ் எல்லாரோட நம்பிக்கை என்னன்னா, இந்த வால்ட்டுக்குள்ள 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் லீக் நடந்திருக்காதுங்கிறது. இதுக்கான சான்சஸ் மேபி வெரி வெரி மைனராக இருக்கலாம். அதனால அதை அவங்க ரொம்ப பெருசாக கண்டுக்கல. ஸோ லீக் எய்தர் மே 5ஆம் தேதி காலையில் இங்கே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஸ்கூலில் இங்கே வழியில் எங்கேயாவது நடந்திருக்கும்,
இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்கிற மாதிரி தான் ஆர்கியூமெண்ட்ஸ் போச்சு. கிளியராக இருங்க. மே 3 எஸ்பிஐக்கு வருது. இடையில ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து இங்கே. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் லீக் ஆகிருக்குங்கிறது பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசமில் லீக் ஆகிருக்கலாம், இல்லை மே 5 லீக் ஆகிருக்கலாம், மே 5 மார்னிங்க்கு அப்புறம் லீக் ஆகிருக்கலாம். இடையில எஸ்பிஐ வார்டில் லீக் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது. அதுக்கு ஃபுல் வீடியோவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம இப்போ இந்த மே 5 மார்னிங் லீக் ஆகிருந்துச்சுன்னா என்ன, மே 5 மார்னிங் லீக் ஆகிருந்துச்சுன்னா ஷார்ட் டைம் தான் இருக்கும். மார்னிங் 10 மணி, இவங்க சொல்கிற மாதிரி 10 மணினா கொஞ்சம் பேருக்கு தான் போயிருக்கும். வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க, இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு தான் போயிருக்கும். ஏன்னா அவங்க இன்டர்நேஷனல் லெவல் கிரிமினல்ஸ் அந்த மாதிரி என்டிஏவே சொன்னாங்க. லாஸ்ட் டைமே நம்ம சொன்னோம், அவங்க ரொம்ப நல்ல கிரிமினல்ஸ், பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. 40 பேர் 50 பேர்னா 50 பேருக்கு தவிர வேறு யாருக்கும் போகாத மாதிரி பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எக்ஸாக்டாக இப்படி சொல்லலை, பட் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சொன்னாங்க. பிகாஸ் தே ஆர் ஆல்சோ வெரி கிளியர். எல்லாருக்கும் போச்சு அப்படின்னா அவங்களுக்கு காசு கிடைக்காது. கேன்சல் ஆகிடுச்சுன்னா காசு கிடைக்காது. நிறைய பேர் செக் கொடுத்துருப்பாங்களாம் லேட்டராக, நீங்கள் அப்புறமா ஒரு 10 லட்ச ரூபா, இப்போ 10 லட்ச ரூபா கையில் கொடுக்குறேன், போஸ்ட் டேட்டடாக இன்னொரு 10 லட்ச ரூபா, எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா கடைசியில் அந்த செக் கொடுக்கலாம்னு சொல்லி. ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகணுங்கிறதுனால எல்லாமே கரெக்டாக பார்த்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ஷார்ட் டைமில் லீக் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடையாது. இது லீக் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இதுதான் மேஜர் பர்பஸ். ஸோ நமக்கு இது 2 வகையில் ஹெல்ப் பண்ணுது. நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் அடுத்தது நம்ம ஆர்கியூமெண்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஒன்று எஸ்பிஐ, கனரா பேங்க். இது இன்னொரு இஷ்யூலையும் வரும். 2 பேங்க்லையும் பேப்பர் இருக்குது, ரெண்டும் வேறு வேறு பேப்பர். கொடுக்க வேண்டியது எஸ்பிஐயோட பேப்பர். அக்ராஸ் இந்தியா எஸ்பிஐயோட பேப்பர் மட்டும்தான் கொடுக்கணும். எல்லா சிட்டி கோஆர்டினேட்டர்ஸும் சென்ட்ரல் கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட எஸ்பிஐக்கு வர சொல்லி எஸ்பிஐ பேப்பர் தான் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்கணும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூவில் இது எப்படி இதாக இருக்குன்னு சொல்லி பெட்டிஷனர்ஸ் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, மே 5ங்கிறது மார்னிங்கிறது நம்ம தகுந்த மாதிரி இல்லை. இது சொல்கிறபடி மே 4 ஈவினிங்கே இல்லை நைட், பேசிக்காக நைட்டே கொஸ்டின் பேப்பர் கிடச்ச மாதிரி தெரியுது. இப்படி மே 4 நைட்டு கிடச்சிருக்குதுன்னா எஸ்பிஐ லாக்கர்லேருந்தும் கொஸ்டின் பேப்பர் எடுக்க முடியாது 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதினா. 3ஆம் தேதிக்கு முன்னாடியே லீக் ஆயிருக்கு. எங்கெல்லாம் லீக் ஆயிருக்குன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எத்தனை பேர் அதனால பெனிஃபிட் ஆயிருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்கிறதா இதனோட என்டையர் பார்ட். சாரி, வாய்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு வில் ஹேவ் அ செஷன். ஸோ 2வது பார்ட் வந்து ரொம்ப கிளியராக எடுத்துக்கிட்டது இந்த கனரா பேங்க் எஸ்பிஐ இஷ்யூ. 1563 கேண்டிடேட்ஸ் திருப்பியும் வராங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ரீடெஸ்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் என்டிஏவை வந்து டார்கெட் பண்ணி நம்ம வந்து என்டிஏ வந்து சிஸ்டமிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லணும்னா 3 வகையாக நமக்கு ரீநீட்டுக்கான வாய்ப்பு, ரீநீட்டுக்கான ரீசன்ஸ் 3 வகையாக இருக்கலாம். ஒன்று சிஸ்டமிக் ஃபெயிலியர், கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் சிஸ்டம் எல்லாமே போயிடுச்சு, தப்பாயிடுச்சு, டெஸ்ட்டோட நம்பகத்தன்மையே போயிடுச்சு. 3வது யார் பண்ணியிருக்காங்க, பெனிஃபிஷியரி யார், யாருக்கு பெனிஃபிட் வந்திருக்குது, யார் பயனாளி, அவங்கள பயனாளியாக இல்லாத கரெக்டான மெரிட் கேண்டிடேட்ஸோட என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. அந்த மெரிட் கேண்டிடேட்ஸ்குள்ளேயும் கொஞ்சம் பேர் பயனாளிகள் இருந்தாங்க அப்படின்னா என்னால் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா ரீநீட் அப்படிங்கிறது ஒரு கேஸில் சொல்லியிருக்காங்க. அந்த கேஸை பற்றியும் பேசும். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சிஸ்டமிக் ஃபெயிலியரை டார்கெட் பண்ணி இந்த 1563 ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர் நடந்திருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், 1563 கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கு. அதனால் லார்ஜ் லெவல்லே என்டிஏ இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதே ஒரு ஃபெயிலியர் தான், அதனோட உண்மைத்தன்மையும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன், எக்ஸாம்பிளுக்கு ஹரியானா ஜட்ஜர் சென்டர், ஜட்ஜர் வந்து ஜட்ஜரில் இருக்கக்கூடிய 2 சென்டர்ஸில் வந்து ஒரு சென்டரில் ரீநீட் நடந்திருக்கு. ரீநீட்டுங்கிறது வந்து அந்த 1563 கேண்டிடேட்ஸ் ஜட்ஜரில் ஒரு சென்டர் ஹர்தியால்ங்கிற சென்டரில் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 1563 வந்து லிமிட்டட் டு 6 or 8 சென்டர்ஸ் நினைக்கிறேன், 6 or 8 ஐ ஃபர்கெட், 6 or 8 சென்டர்ஸ் தான் 1563 கேண்டிடேட்ஸ்க்கு மார்க்ஸ் திருப்பி கொடுத்தாங்க. அதுக்கான ரீசன் நமக்கு சொல்லலை. 718 719 கண்டுபிடிக்கும் போது தான் அதை கண்டுபிடிச்சு நிறைய பேர் அதை கொஸ்டின் பண்ணதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அதுக்கான ரீசனும் சொன்னாங்க. 1563க்கு ரீநேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த 1663 எக்ஸாக்டாக எப்படி நடந்துச்சுங்கிறதுக்கு ஒரு இன்க்ளூடிங் அடிஷ்னல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, கனரா பேங்க், எஸ்பிஐ 2லையும் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, எங்கேருந்து எடுக்கணும், எஸ்பிஐலேருந்து எடுக்கணும். காலையில் 5 மணிக்கு 5ஆம் தேதி எஸ்பிஐலேருந்து எடுக்கணும்னு சொல்லி சிட்டி கோஆர்டினேட்டருக்கு போயிருக்கும் மெசேஜ். சிட்டி கோஆர்டினேட்டர் என்ன பண்ணார், எஸ்பிஐலேருந்து எடுக்காமல் ஜட்ஜரில் கனரா பேங்க்லேருந்து எடுத்துட்டார். கனரா பேங்க்லேருந்து எடுத்துட்டு ஹர்தியால், இன்னும் 2 சென்டர்ஸ், நேம்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, 3 சென்டர்லையும் கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பரை சென்ட்ரல் கோஆர்டினேட்டர்ஸில் சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. கனரா பேங்க்குக்கும் ஒரு மெசேஜ் போயிருக்கும், நீங்கள் கொஸ்டின் பேப்பரை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, அதான் இன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் கனரா பேங்க்ல இருந்து கொஸ்டின் பேப்பர் வந்துடுச்சு. அது ஒரு தவறாக இருக்கலாம். 2 சைட்லையும் தவறு நடக்கிறது ரொம்ப ஆச்சரியம்தான், ஆனால் ஒரு தவறாக இருக்கலாம். எங்கள் ஜட்ஜரில் ஒரு சிட்டியில் ஒரே இதில் நடந்திருக்கலாம். ஸோ இப்போது இந்த 2 கேண்டிடேட் எல்லாருக்கும் கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பர்ஸ் போயிடுச்சா, ஹர்தியாலில்
இந்த 1 2 3 சிட்டி கோஆர்டினேட்டரோட தப்புனால போயிருக்குது. இதுல ஒரு 1563ல கொஞ்சம் பேர் இன்வால்வ் வருவோம். பட் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி 3307 கேண்டிடேட்ஸ் கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பர் வாங்கியிருக்காங்க. இது நமக்கு புது இன்ஃபர்மேஷன். 8 சென்டர்ல 3307 கேண்டிடேட்ஸ். இது 8 சென்டராங்கிறது அவங்க சொன்னது. மேபி நாளைக்கு ஃபுல் டேட்டா கொடுப்பாங்க. 3307 கேண்டிடேட்ஸ் கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்காங்க. அதாவது எஸ்பிஐ பேங்க் கொஸ்டின் நமக்கு வந்த கீ அது எல்லாமே இல்லாமல் ஒரு 3307 பேர் இருக்காங்க. அவங்க வேற கொஸ்டின் பேப்பர் எழுதியிருக்காங்க. அதுக்கான மார்க்கும் போடப்பட்டிருக்குது. அதில் ஒரு செட் தான் இந்த 1563ன்னு இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், நிறைய தப்புகள் நடந்திருக்குது. இது எத்தனை போன வருஷம் நடந்திருக்கான்னு தெரியாது. ஆனால் அந்த தப்பை நம்ம வெளியில் கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கிரேஸ் மார்க்ஸ்லாம் கொடுத்து அவங்கள அமைதிப்படுத்திட்டா போதுங்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தோண வைக்குது இல்லையா? இது என்டிஏவோட டிரான்ஸ்பரண்டாக இப்படி நடந்துருச்சுன்னு சொன்னால் கூட எல்லாருமே அவங்களுக்கு சரி இப்படி நடந்துடுச்சு, இவ்வளோ பெரிய எக்ஸாம், நீங்கள் இவ்வளோ பெரிய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க, அதுக்கான சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஏதாவது ஒரு ரீநீட் வைங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்லி இதுக்கு மேலே எங்கெங்கே நடந்துச்சோ அது கூட ஐடென்டிஃபை பண்ணலை. இங்கே 3307 சென்டர் தூத்துக்குடியில் ஆர்டரோ ஏதோ திருப்பி மாற்றி கொடுத்துட்டாங்க இல்லையா? பட் ஸ்டில் எதுவுமே நடக்கலை. தூத்துக்குடி இதில் கிடையாது. இந்த 3307 பேர் கனரா பேங்க் கொஸ்டின்ஸ் வாங்கினவங்க. அதில் இப்போ இங்கே கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பர் வாங்கியிருக்காங்க, இங்கே 3 சென்டர்லையுமே வாங்கியிருக்காங்க இல்லையா? இவங்க இந்த 3307 அடக்கம். ஆனால் சென்டர் 1லையும் சென்டர் 2லையும் இதுதான் கடைசியாக கொடுத்த இன்ஃபர்மேஷன். நாளைக்கு வித்தியாசமான இன்ஃபர்மேஷன் வந்தாலும் வரும், ஏன்னா அவங்களே கிளியராக இல்லை. சென்டர் 1லையும் சென்டர் 2லையும் 2 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 2:30க்கு கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பர் 2 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. கனரா பேங்க் தப்பாக கொடுத்துட்டோன்னு ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா 2:30க்கு கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு நீங்கள் வந்து இதிலிருந்து 3 hours 20 minutes இல்லையா? ஸோ 5:50 வரைக்கும் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லி திருப்பி எஸ்பிஐ கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இவங்க கடைசியாக எஸ்பிஐ கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டாங்க, எக்ஸ்ட்ரா டைமும் கொடுத்துட்டாங்க. எஸ்பிஐ கொஸ்டின் பேப்பரும் எடுத்துட்டாங்க, எக்ஸ்ட்ரா டைமும் கிடச்சிடுச்சு. இவங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கிடையாது. அப்படித்தான் இன்னைக்கு சொன்னாங்க. நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில, ஏன்னா டெய்லி அவங்களே கிளியராக இல்லை. ஸோ இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கல. இவங்க 1563ல் கிடையாது, 3307ல் உண்டு. ஓகே, கனரா பேங்கோட அவங்க கீ இருக்கு, கீயை நமக்கு எதுவும் காமிக்கல, யாருக்குமே கீ கொடுக்கல. இவங்க எப்படி செக் பண்ணாங்கன்னு தெரியல, OMR ஷீட் வச்சு எப்படி செக் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமோட முடிஞ்சது. ஹர்தியாலில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெட்டிஷ் என்ன சொல்றாங்கன்னா 3 மணி நேரம் 20 நிமிஷமும் கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பரை எழுதுனதா சொல்றாங்க. அது கரெக்டா தப்பான்னு தெரியல. பட் என்டிஏ என்ன சொல்றாங்க, என்டிஏல யூனியன் சொல்றாங்க, கனரா பேங்க்ல ஹர்தியாலில் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கல, இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. இவங்க பெட்டிஷனர்ஸ் இவங்க ஃபுல் எக்ஸாமும் கனரா பேங்க் வச்சு தான் எழுதினாங்க. ஃபுல் எக்ஸாம் கனரா பேங்க் வச்சு எழுதியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கப்பட்டதுன்னா ஏன் இஷ்யூ அப்படின்னு கேட்குறாங்க. இங்க வந்து திருப்பி எஸ்பிஐ கொடுத்தாங்க, சரியா? இதுல நிறைய பேருக்கு திருப்பி எஸ்பிஐ கொடுக்கல, கனரா பேங்கே எழுதிட்டாங்க. இவங்களுக்கு திருப்பி எஸ்பிஐ கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ கொஸ்டின் பேப்பரை இவங்க செக் பண்ணியிருப்பாங்க, கரெக்ட். பட் இங்கே கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணுறப்போ இவங்க ஃபுல்லாகவே கனரா பேங்க் வச்சு எக்ஸாம் எழுதிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது, கரெக்டாக 3 hours 20 minutes. இவங்களுக்கு எஸ்பிஐ கொடுத்துருந்தாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். பட் எஸ்பிஐ கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்ட்ரா டைமும் கொடுத்துருந்தாங்க, ஃபைன். இந்த கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பர் இருக்கவங்களுக்கு எதுக்கு ரீடெஸ்ட் வச்சிங்க? 3 மணி நேரம் 20 நிமிஷம் கரெக்டாக எழுதியிருக்காங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் திருப்பி எஸ்பிஐ ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னா அது ஒரு கொஸ்டின். இவங்க 1563ல வராங்களான்னு சொல்லி ஸோ இதையும் கேட்டிருந்தாங்க. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கொண்டு வந்தாங்க, 2-3 விஷயங்கள். ஒன்று, இந்த OMR ஷீட் இருக்கு இல்லையா? OMR ஷீட் வந்து 5:20க்கு 5:20க்கு என்ன ஆகும், எக்ஸாம் முடிஞ்சிடும். 5:20லேருந்து 8:30 வரைக்கும் OMR ஷீட் வந்து கொடுக்கறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர்லேருந்து சிட்டிக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க, அந்த கன்சாலிடேட்டட் சென்டரில் போய் OMR ஷீட் கொடுக்கணும். இதுக்கான ப்ராசஸ் மென்ஷன் பண்ணலாங்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் ஒரு இடத்துல கூட இந்த OMR ஷீட்டை 5:20க்கு சீல் பண்ணி வைக்கணுங்கிற ப்ராசஸே மென்ஷன் பண்ணலை. நீங்கள் சீல் பண்ணி வைக்காம OMR ஷீட் அப்படியே சிக்கார் ராஜஸ்தானில் இருக்குன்னா என்ன ஆகும்? கோச்சிங் சென்டர் இருக்கு பக்கத்தில், அந்த சிக்கார் ராஜஸ்தானில் 48 இன்ஸ்டிடியூட், 49 மொத்தம் 48 சென்டர்ஸ் வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ். அவங்களுக்கெல்லாம் இதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும் இல்லையா? சிக்காரில் இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ் கோச்சிங் சென்டர்ஸை தாண்டி அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். எல்லாருமே பிரைவேட் எம்ப்ளாயிஸ், ஹெட் இன்ஸ்டிடியூஷன் ஹெட் எக்ஸெட்ரா. இந்த ஒரே ஒரு கேந்திரிய வித்யாலயா இருக்குது, அது மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல். அவங்களோட நம்பகத்தன்மை ஜாஸ்தின்னு அவங்க பெட்டிஷனர்ஸ் சொன்னாங்க. சொல்கிறப்போ மீதி இருக்கக்கூடிய 48 ஸ்கூலில்
ஈஸியாக இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விச் மீன்ஸ் சிஸ்டம் கிளியராக ஒரு ப்ரொசீஜர் போடலை. இங்கே 3.5 மணி நேரம் கொடுத்துருக்கீங்க சீல் பண்ணாமல், அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். நம்மளே ஏற்கனவே சில சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்குது. ஸோ 2 மெயின் பாயிண்ட், ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் இந்த ஓஎம்ஆர் ஷீட் ரிலேட்டட் இஷ்யூ அண்ட் இந்த சென்டருக்கு எப்படி கொடுத்தீங்க 3ஆம் தேதிக்கு முன்னாடியே பிரீச் நடந்திருக்கு அப்படிங்கிறது. இது போக அந்த 1563யோட டேட்டாவையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. 719 எடுத்த கேண்டிடேட் முன்னாடி 68வது ரேங்க், 67 பேர் 720, இவங்க அடுத்த ரேங்க்ல இருந்தாங்க. ரீ எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் இந்த 813 பேர் ரீ எக்ஸாம் எழுதுனாங்க இல்லையா, அவங்களோட ரேங்க் 58,000. 718வது கேண்டிடேட் 69வது ரேங்க்ல இருந்தாங்க இவங்களுக்கு அடுத்தது. இப்போ 38,000 ரேங்க், 640 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. 640 மார்க் எங்கேருந்து வந்திருக்குது? கிரேஸ் மார்க்கோட 718 வாங்கினவங்க இப்போ 640 தான் வாங்கியிருக்காங்க. இது ஒரு இஷ்யூ இல்லையா? இது ஒரு பிக் இஷ்யூ. இவங்க எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ இது போக நம்பர்ஸ் டிஸ்கிரிபன்சியும் எடுத்தாங்க. நம்பர்ஸ் டிஸ்கிரிபன்சி என்னன்னா, டேட்டாவை ரொம்ப டீட்டெயிலாக நம்மலாம் பார்த்த மாதிரி பெல் கர்வெல்லாம் போட்டு யாரும் பார்க்கல. பெல் கர்வில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் பார்க்காம தெரியாது. நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம் 2023 வர்சஸ் 2024 இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தி டிவியேஷன்ஸை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என்டிஏ அதை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க, எந்த டிவியேஷனும் இல்லைன்னு. பெட்டிஷனர்ஸால் கொண்டு வர முடியல. பெட்டிஷனர்ஸ் நம்பர்ஸ் டிஸ்கிரிபன்சியை இது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் June 4 ரிசல்ட் ரிலீஸ் பண்ண அன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பீகாரில் 1.49 lakhs அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸ்டேட் பீகார் போட்டு எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு அப்படின்னு சொல்லி. நேற்றுக்கு சென்டர் வைஸ் கொடுத்த லிஸ்ட்டில் பீகாரில் 1.36 lakhs தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 13,000 டிஸ்கிரிபன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணாங்க. நம்ம இது கரெக்டுன்னு நினைக்கல, பெட்டிஷனர்ஸோட ஸ்டாண்டே கரெக்டுன்னு நினைக்கல. ஏன்னா இந்த பீகாருங்கிறது நம்ம கொடுத்த ஸ்டேட்டாக இருக்கணும், தமிழ்நாடு கொடுத்த மாதிரி. தமிழ்நாட்டில் மேஜர் டிஃபரன்ஸ் இல்லை. 1,50,000 3,000 1,52,000 அந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் தமிழ்நாட்டில் தான் எழுதுறாங்க 99%. அந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கிறதுனால பீகாரை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து இது என்ன சொல்லுது, 1,49,000 பீகார் ஸ்டேட்ல உள்ளவங்களா இருக்கலாம். அவங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் பீகார்னு கொடுத்துட்டு அங்கே எழுதினவங்க 1,36,000 இருக்கலாம். அவங்க பாசிபிளி பக்கத்தில் ராஜஸ்தான்லயோ எங்கேயோ கோச்சிங் அட்டன் பண்ணியிருக்கலாம், வேற ஏதாவது ஸ்டேட்ல அட்டன் பண்ணியிருக்கலாம். அது கிளியரா ராஜஸ்தான்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. 1,93,000 ராஜஸ்தான் ஸ்டேட்ல எழுதியிருந்தாங்க. சென்டர் வைஸ் அனாலிசிஸ்ல சென்டர்ஸ்ல எழுதியிருந்தாங்க. பட் ராஜஸ்தானோட டோட்டல் நம்பர் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த லிஸ்ட்டில் 1,70,000 1,68,000 75,000 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு இதிலே ஒரு 20,000 டிஃபரன்ஸ் இருந்துச்சு. பட் இதை ஒரு விஷயமா சொன்னாங்க, மே நாட் பி ரைட், பட் ஓகே ஃபைன், அது மென்ஷன் பண்ணாங்கிறதுனால நாங்களும் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். குஜராத்லேருந்து பெல்காமுக்கு போக முடியும். குஜராத்லேருந்து நமக்கு ஒரு கேண்டிடேட் தெரியும், கெமிஸ்ட்ரியில் ஃபெயிலான கெமிஸ்ட்ரியில் ஃபெயிலான ஒரு கேண்டிடேட். அவங்க பெல்காமில் போய் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 12th கெமிஸ்ட்ரியில் கடைசியில் ஃபெயில் ஆகிட்டாங்க. பெல்காமில் 705 மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த கேண்டிடேட் எப்படி குஜராத்தில் இருந்து பெல்காமுக்கு போய் எழுதுனாங்க? நிறைய பேர் கோத்ராக்கு வந்து எழுதுனாங்க அந்த கோத்ரா கேஸில். ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற கேள்வி வர்றப்போ அட்ரஸ் ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் நான் எந்த சிட்டியை வேணாலும் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களும் மற்ற பெஞ்சும் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஸோ நான் எந்த அட்ரஸ் ப்ரூஃபுமே கொடுக்க வேணாம், நான் ஒரு சிட்டி செலக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் டெல்லியில் இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேன்னா நான் கோட்டா செலக்ட் பண்ணலாமான்னு சொல்லி, கோட்டா அந்த மாதிரி செலக்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு சிக்கார் பக்கத்துலேயே ஒரு 3 hours டிரைவ், ஐ திங்க் 160 kilometers ஹரியானாவில் மகேந்திரகர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் ஹை ரிசல்ட்ஸ் சிக்கார் மாதிரி. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க அங்கே மூவ் ஆகுறது, சில சமயங்களில் கோச்சிங் சென்டர் இல்லை, இந்த சென்டர் பெட்டர், அங்கே ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆயிருப்பாங்களோ அப்படிங்கிறத இவங்களோட வாதம். அதாவது பேசிக்காக இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. குஜராத்தில் ராஜ்கோட் சிட்டியில் நம்ம இதை ஸ்பெசிஃபை பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய பேர் அதை மாதிரி பார்க்கறது இல்லை. ராஜ்கோட்னு ஒரு சிட்டியில் இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அதில் ஒரு சென்டரில் மட்டும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது, நிறைய ரிசல்ட் வந்திருக்குன்னா அப்போ அது ஒரு மேஜர் இஷ்யூவாக தான் கன்சிடர் பண்ணணும். ராஜ்கோட்டில் ஒரே ஒரு சென்டரில் நம்ம பார்த்தோம்னா ஹை பர்சன்டேஜஸ் 600க்கு மேலே அது மாதிரி இருக்குது. இது ஒரு மேஜர் இஷ்யூவாக கன்சிடர் பண்ணுறதுக்கான ரீசன் இருக்குது. ஏன்னா சிட்டி தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம், லொக்கேஷன் தான் செலக்ட் பண்ணுவோம், சென்டர் காமனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இப்போ கோட்டாவில் ஃபுல்லாகவே ஹையாக இருக்குது அப்படின்னா இஷ்யூ இருக்கலாம், சிக்கரில் இஷ்யூ இருக்கலாம். ஆனால் எல்லா வருஷமும் அதே மாதிரி நடந்துட்டு இருக்குதுங்கிறதுனால ரொம்ப வேரியேஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இல்லை அதில் இஷ்யூஸ் இருந்தால் அதையும் ஐடென்டிஃபை பண்ணணும். பட் இது ஒரு கிளியர் கேஸ்.
ராஜ்கோட்டில் இருக்கிறது இதையும் மென்ஷன் பண்ணாங்க. இந்த மாதிரி சில சென்டர்ஸில் மட்டும் ஹை டீவியேஷன்ஸ் இருக்குது, இது ஒரு காலேஜ், இது ஒரு இன்ஸ்டிடியூட் சென்டர், அந்த மாதிரிப்பட்ட சென்டர்ஸையும் மென்ஷன் பண்ணினாங்க. ஸோ இது அவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸாக இருந்துச்சு. என்னன்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறதுனால ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர் நடந்திருக்குது. என்ன ஃபெயிலியர் நடந்திருக்குது? கேண்டிடேட்ஸ் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பல இடங்களுக்கு போகிறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களும் சொன்னாங்க, சில எக்ஸாம்ஸில் நமக்கு இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்னா நிறைய மார்க்ஸ் கிடைக்கும், நான் என் பேர் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே சொன்னாங்க. இங்கே இன்டர்வியூ பண்ணணும் நிறைய மார்க்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், அந்த மாதிரியும் சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ இது முடிச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு என்ன கேட்டாங்கன்னா, இந்த டெஸ்ட் சென்டர் ரிலேட்டட் கன்ஃபியூஷன் அதுக்கெல்லாம் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒன்று அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாமல் டெஸ்ட் சென்டர் பண்ண முடியுமா, அதை கிளாரிட்டியோட எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. அட்ரஸ் ப்ரூஃப் எதுவும் தேவையில்லை, நம்ம எந்த சென்டர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆன் த கனரா பேங்க் இஷ்யூ கிளியராக கனரா பேங்க் மொத்தம் எத்தனை கேண்டிடேட்ஸ் கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பரை அட்டன் பண்ணாங்க, மொத்தம் எத்தனை சென்டர்ஸில், அதில் எஸ்பிஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணவங்க, நீங்கள் முதல்ல கொடுக்கும்போது கனரா பேங்க் கொடுத்துட்டீங்க, அது எத்தனை சென்டர், எஸ்பிஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணவங்க எத்தனை பேர். ஏன்னா இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு இடத்துல கனரா பேங்க்கும் கொடுக்கக்கூடாது, சிட்டி கோஆர்டினேட்டரும் வாங்கக்கூடாது, அங்கே ஒரு ப்ராசஸ் ஃப்ளா இருக்குதுன்னு தான் இவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க பெட்டிஷனர்ஸ். ரெண்டு பேருமே எப்படி தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருந்தது எத்தனை சென்டர்ஸ், அதில் திருப்பி ரீப்ளேஸ் பை எஸ்பிஐ எத்தனை சென்டர்ஸ், கனரா பேங்க் மட்டும் 3 மணி நேரம் 20 நிமிஷமும் கனரா பேங்க் எழுதி மாற்றவே மாற்றாமல் எவாலுவேட் பண்ணது எத்தனை பேர், அவங்களில் எத்தனை பேருக்கு மார்க்ஸ் என்னென்ன மார்க்கு, அண்ட் கீ வந்து கனரா பேங்கே எழுதியிருக்காங்க நிறைய பேர், அவங்களுக்கும் நீங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஏன் இன்னும் கீ ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறதும், அண்ட் ஆத்தரைசேஷன் ப்ராசஸ். அந்த பர்சன் சிட்டி கோஆர்டினேட்டர் இவர் தான் போய் அந்த கனரா பேங்க்லையும் எஸ்பிஐ பேங்க்லையும் அந்த கம்ப்ளீட் ஓஎம்ஆர் ஷீட்ஸும் கொஸ்டின் பேப்பர்ஸும் வாங்கணுங்கிறதுக்கான ஆத்தரைசேஷன் எப்போ கிடைக்கணும், 3 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க. 3 நாட்களுக்கு முன்னாடி அந்த ஆத்தரைசேஷன் வரும், ஏன்னா அவங்க ரெடியாக இருக்கணுங்கிறதுனால. அப்போ ஆத்தரைசேஷனே லெட்டரே 3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த சிட்டி கோஆர்டினேட்டர் கொடுப்பாங்க, அந்த 3 days முன்னாடி அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த ப்ராசஸ் என்ன, அவங்க போகிறப்ப என்ன ஐடி கார்டு எடுத்துகிட்டு போவாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸையும் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட மேஜர் திங்ஸுக்கு வந்துட்டோம். இனி வந்து சம் அப் தான் பண்ணாங்க மோஸ்ட்லி. பெட்டிஷனர் 1 அவங்களோட கவுன்சில், அதுக்கப்புறம் பெட்டிஷனர் 2ஓட கவுன்சில் நல்லா ஆர்கியூ பண்ணாங்க ரீநீட்காக. அவங்க அதனோட இதுக்கும் வருவோம் சரியா. இதில் ரீநீட் வேணான்னு சொல்கிறவங்களுக்கான ஆர்கியூமெண்ட் வந்து என்டிஏ கிட்டையும் யூனியன் கிட்டையும் தான் வந்தது. அது கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது, நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லாமல். எக்ஸ்டர்னல் அட்வொகேட்ஸ் தன்வி மேம் ஆர்கியூ பண்ணாங்க, பட் அவங்களுக்கு ரொம்ப டைம் கிடைக்கல, மேபி நாளைக்கு டைம் கிடைக்குமா இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ரீநீட் வேணான்னு நினைக்கிறீங்கன்னா நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு ரீநீட் வேண்டான்னு சொல்கிறவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஆர்கியூமெண்ட் சம் அப் பண்ணிட்டதுனால கண்டினியூ பண்ணுவாங்க, நம்ம அதையும் கவர் பண்ணுவோம் கம்ப்ளீட்டாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி. டேட்டா என்னை காமிச்ச மாதிரியே சிக்கார் சொல்கிறாங்கன்னா சிக்காரோட டேட்டா உங்களுக்கு இருக்கும். ஒரு கேஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த கேஸோட டேட்டா கம்ப்ளீட்டாக இருக்கும், எல்லா கேஸோட டேட்டாவும் ஏற்கனவே நம்ம கவர் பண்ணியிருக்கிறதுனால, ஃபுல் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறதுனால வில் டேக் யூ த்ரூ தட். பெட்டிஷனர்ஸோட ஃபைனல் கொஸ்டின், பெட்டிஷனர் 1ஓட ஃபைனல் கொஸ்டின், இவங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலோட கொஸ்டின், எவிடன்ஸ் ஆஃப் சிஸ்டமிக் ஃபெயிலியர் இருக்குது. ஓஎம்ஆர் ஷீட் டைம் 5 மணிலேருந்து 8:30 வரைக்கும் சும்மா தான் ஓஎம்ஆர் ஷீட், எல்லா இடத்துலையும் சும்மா ஓப்பனாக தான் இருக்குது. எஸ்ஓபி நாட் ஃபாலோடு, எஸ்ஓபி நிறைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், இதுக்கான இந்த ப்ராசஸ் இருக்குது, இதுக்கு அடுத்தது இது பண்ணணும், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அது ஃபாலோ பண்ணப்படலை. ஸ்டாஃப் இன்வால்வ் எல்லாமே ப்ரைவேட்டான ஸ்டாஃப், யாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது, மெஜாரிட்டி ஆஃப் தம் ப்ரைவேட் ஸ்டாஃப். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு செக்கு போட்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஸ்டாஃப் தான். வீடியோ எடுக்கிறவங்களுக்கு வெளியிலேருந்து ஆட்கள், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ. இது எல்லாமே பண்ணுறாங்க, டிசிஎஸ் பண்ணுறாங்க. டிசிஎஸ் யூஸ்வலி டஸ் அ குட் ஜாப். இது வந்து சில விஷயங்கள் அவங்கள தாண்டி இருந்திருக்கலாம், வி டோன்ட் நோ. அட்ரஸ் எப்படி அப்படிங்கிறது. ஸோ அட்ரஸ் வந்து எந்த அட்ரஸ் வேணாலும் நான் செலக்ட் பண்ணலாமா, அது ஒரு இஷ்யூ. நான் போய் செலக்ட் பண்ணி எனக்கு ஃபேவரபிள் அட்ரஸை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பெல்காம் கேஸ் மாதிரி, பெல்காம் கேஸில் ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க, பெல்காமில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களே, பெல்காமோட டேட்டா எனக்கு கொடுங்கிறத அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா இந்த டேட்டா நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, சில இடங்கள் தவிர ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை பெட்டிஷனர்ஸ்க்கு. அதை என்டிஏ முதலே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கான்ஃபிடென்ட்டாக என்டிஏ இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்போவும் 4750 PDF கொடுத்து ஏனோ அது கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்த மாதிரியே இருந்துச்சுன்னு அவங்களே சொன்னாங்க பெட்டிஷனர்ஸ். செகண்ட் ஆர்கியூமெண்ட் சஞ்சய் ஹெக்டே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ் ரொம்ப கிளாரிட்டியோட சூப்பராக இருந்துச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறதுக்கு. நீட்டுங்கிறத தாண்டி நீங்கள் இதை இப்படி பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஒன்று, நமக்கு கிட்டத்தட்ட 4th ஈவினிங் நைட்டே நமக்கு பேப்பர் லீக் ஆனதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கிற மாதிரி தான் எவிடன்ஸ் சொல்லுது. ஈவன் தோ ஒரு ஆர்கியூமெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலும், என்டிஏ இல்லைன்னு சொன்னாலும் அப்படித்தான் தெரியுது. ரெண்டாவது,
சார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில சார்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் சென்டர்ஸில் அனாமலி இருக்கிற மாதிரி தெரியுது. மூணாவது, சிசிடிவி மானிட்டரிங் எல்லா இடத்துலையுமே எல்லா மானிட்டரிங் இருக்கு சொல்கிற மாதிரி இல்லை. நாங்களே பல சென்டர்ஸ் 45-47 சென்டர்ஸில் நாங்கள் செக் பண்ணோம், சிசிடிவி மானிட்டரிங் இல்லை, ப்ராசஸ் சரியாக ஃபாலோ பண்ணப்படலை, ராங் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு பிரீச் தான். இந்த மாதிரி ஒரு எக்ஸாமை எப்படி நம்ம நம்புறது? இது ஃபேராக எனக்கு ஒரு மார்க் கிடைக்கும்னு சொல்லி நான் எப்படி நம்புறது? 61 டாப்பர் இருக்கிற ஒரு எக்ஸாமோட தன்மையை நம்ம எப்படி கரெக்டாக மெரிட் பேஸ்டாக பிரிக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது. இந்த 61 பேரில் எய்ம்ஸ் போகணுன்னாலே இதில் கொஞ்சம் பேருக்கு போக முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ டாப் ரேங்க் எடுத்தாலும் எனக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலன்னா அது எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறதா இருந்துச்சு. அண்ட் மேஜராக கடைசி சம்மப் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஒரு வாதத்தை வச்சாங்க. என்ன வாதம் வச்சாங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் சைடில் நான் இந்த விஷயத்தை திருப்பிடுறேன். அவங்க அப்படியே தான் சொன்னாங்க, ஐ வில் புட் இட் இன் யோர் கோர்ட். என்ன, ஆர்கனைஸ்டு கேங் இன்வால்வ் ஆயிருக்காங்க, பல வருஷமா இதை நடத்திட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் நடந்ததுன்னு தெரியல. இந்த வருஷம் அந்த 719 வந்ததுனால பெரிய இஷ்யூ ஆச்சு. இல்லைன்னா அதை கூட ஒரே ஒரு இடம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நோட்டீஸ்ல போட்டிருந்தாங்க, எக்ஸப்ட் ஃபார் இன் ஒன் பிளேஸ் வேர் வி ஆர் ஹேண்டிலிங் இட் அப்படிங்கிற மாதிரி பீகார் இஷ்யூவை போட்டிருந்தாங்க. பீகார் இஷ்யூக்கே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் லெட்டர் அனுப்புனதுக்கு அப்புறமும் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு பெட்டிஷனர்ஸ் சொன்னாங்க. அப்படி ஒரு ஆர்கனைஸ்ட் கேங் யார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சஞ்சீவ் முக்கியா தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைஸ் கேங் பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தெளிவாக என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க இப்போ லெட்டஸே ரீநீட்னு சொல்லிட்டீங்க, இல்லை ரீநீட் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க, ரீநீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ என்ன சொல்ல வரீங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஃபேரான எக்ஸாம் தான், உங்க மார்க் கரெக்டான மார்க் தான் சொல்ல வர்றீங்கிறத அர்த்தமாயிடும் இல்லையா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்டாங்க. அண்ட் செகண்ட், என்டிஏ பண்ணதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது எவ்வளவு தவறாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அவங்க மைண்ட்ஸில் இருக்கலாம், பெஞ்சோட மைண்ட்ஸில். மூணாவது, நான் என்ன பண்ணாலும் தப்பு பண்ணாலும் சஞ்சீவ் முக்கியா என்னன்னு பாரு தப்பிச்சுக்கலாமா, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடும் இல்லையா. சஞ்சீவ் முக்கியான்னு சொல்லலை, பட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும் இல்லையா. என்ன நினைப்பாங்க, சஞ்சீவ் முக்கியா எங்கே இருக்காங்களோ பரவாயில்ல, மாட்டினாலும் சரி, அடுத்த தடவை என்ன பண்ணலாம், திருப்பி ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீட்டை கேன்சல் பண்ண மாட்டான். கேன்சல் பண்ணலைன்னா இப்போ பிடிபட்ட ஒரு 150 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 150 பேரை தாண்டி இன்னும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களோட செக்கு சஞ்சீவ் முக்கியா கையில் இருக்குமா, அந்த செக்கை அவங்க போட்டு அவங்க காசு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவோம் ரீநீட் பண்ணலை அப்படின்னா. ஏன்னா அவங்களுக்கு கிளியரா நமக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும், நீங்க யூ கேன் கெட் அவே, செக் எல்லாம் எடுத்துக்கோங்க, யூ கேன் கெட் அவே ஃப்ரம் எனி கிரைம்ங்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது அடுத்த பார்ட். மூணாவது பெட்டிஷனருக்கு வாதாடினவங்க தன்வி சர்வால் கேஸ். நம்ம இந்த கேஸை ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த சிஸ்டமிக் ஃபெயிலியர் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு 3 பிளேசஸ்ல சிஸ்டமிக் ஃபெயிலியர், இன்டெகிரிட்டி ஆஃப் த என்டையர் எக்ஸாம், டெயின்டட் வர்சஸ் அன்டெயின்டட், இதுதான் மேஜர் பார்ட்னு அதை மென்ஷன் பண்ணாங்க இந்த பர்டிகுலர் அட்வொகேட். கனரா பேங்க்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சிஸ்டமிக் ஃபெயிலியர் பத்தி மென்ஷன் பண்ணாங்க. சிஸ்டமிக் ஃபெயிலியர்ல வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர் நடந்திருக்குங்கிறது கிட்டத்தட்ட கிளியரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. செகண்ட், அந்த கேஸை வாசிச்சாங்க ஃபுல்லா. இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான், நீங்க இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் நீங்களே சொல்லியிருக்கீங்க, நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. ஒரே ஒரு கேண்டிடேட் இம்பாக்ட் ஆனாலும் அது ஒரு இம்பாக்ட்னு அந்த கேஸ்ல இருக்கு. ஸோ ஒரு கேண்டிடேட் மார்க்ஸ் கீழே போனாலும் அது ஒரு இம்பாக்ட் தானே. நோ ஒன் டெயின்டட் ஷுட் பி அலவுட். பயனாளிகள், தவறு செஞ்சு பயன் அடைஞ்சவங்க ஒருத்தர் கூட பெனிஃபிட் ஆகக்கூடாதுன்னு அந்த கேஸ்ல எழுதியிருக்கீங்க. அப்படி அந்த கேஸ்ல ஒரு ஜட்மெண்ட் போட்டுட்டதுக்கு அப்புறம் இப்போ ஒருத்தரும் பெனிஃபிட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம்டா தெரியாது. ஸோ எப்படி அலோவ் பண்ணுவீங்க? டைம் லேக் இஸ் நாட் அ ரீசன். நம்ம தன்வி மேம் வந்து அப்புறமா ஆர்கியூ பண்ணுவாங்க, தன்வி மேம் வந்து லாங் டிலே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ February 6 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, May 5 எக்ஸாம், கவுன்சிலிங் July 5. இப்போ நம்ம திருப்பி எங்கே போகணும், திருப்பி நடத்தணும்னா Februaryல நோட்டிஃபிகேஷன் டைம் லைனுக்கு போகணும். இப்படி இருந்துச்சுன்னா இன்னொரு 5 மாதம் டிலே ஆகும். இப்படி இந்த 5-6 மாதம் டிலே ஆகிறது ஒரு ரீசன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த வருஷம் கேஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது என்ன கேஸ்? தன்வி சர்வால் கேஸ். 2015 ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட். அப்போது 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு நீட் கிடையாது. ஒரு நமக்கு தமிழ்நாடு தனியாக 200 மார்க்ஸுக்கு இருந்தப்போ ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்னு ஒன்று வச்சுருந்தாங்க.
மொபைல் ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு மொபைலை வச்சு ஜாக்கெட்டுக்குள்ளே தச்சு அதுக்குன்னு தனியாக ஜாக்கெட் வாங்கி எதுவும் ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரி ஜாக்கெட்ஸ் எல்லாம் தச்சு 300 பேருக்கு ஜாக்கெட் தச்சு கொடுத்து, ஜாக்கெட்டுங்கிறது வந்து மேலே ஓவர் கோட் மாதிரி, அதை தச்சு கொடுத்து அதுக்குள்ளே ஒரு மொபைல் டிவைஸ் வச்சு காதில் ப்ளூடூத் வச்சு யாரோ ஒருத்தங்க ஆன்சர் சொல்ல சொல்ல இவங்க எழுதுனாங்க. அதை வந்து ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியராக பார்த்தாங்க. 44 பேர் அதில் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஆனால் 300 மொபைல் ஜாக்கெட்டும் 300 ஃபோன் நம்பரும் 300 ஃபோன் நம்பருக்கான மெசேஜஸும் கால்ஸும் போயிட்டு இருந்துச்சு. மீதி இருக்கிறவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த ஐஜியை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இந்த 44 பேர் உள்ள நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், மீதி இருக்கக்கூடிய 300ல இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கல, அவங்க யாருமே உள்ள வந்துடக்கூடாது. ஈவன் தோ இன்னொரு 5 மாசம் ஆகும்னாலும் டைம் லேக் இஸ் நாட் அ ரீசன். அது ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த 256 பேர் தவறு பண்ணவங்கள ஜாயின் பண்ண அலோவ் பண்ணிடக்கூடாது. 4 மாசம் ஆகுங்கிறதுனால அந்த டிஃபிகல்ட்டிஸை கேண்டிடேட்ஸாகவும் சரி நேஷனாகவும் சரி நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை இன்னைக்கு சுட்டி காட்டி இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் கிட்ட வாதாடினாங்க. அண்ட் இனி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்துச்சு அந்த கேஸில். இப்போ இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போதே நீட்டை கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏஐபிஎம்டி டெஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ரீடெஸ்ட் 4 மாசத்துக்கு அப்புறம் வச்சாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது பாதி தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, முழுசாக கண்டுபிடிக்கலன்னா இப்படி ஒரு தவறு நடக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேரை கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா இன்னைக்கு நான் கவுன்சிலிங்கும் ஏதோ ஆரம்பிச்சிட்டேன்னா நாளைக்கு அந்த தவறு செஞ்சவங்களை கண்டுபிடிக்கும் போது எப்படி ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் நிறைய கேசஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, அப்போ கேன்சல் பண்ணணும்னா அதை விட இப்போ ஒரு சின்ன தவறு சேஃபர் சைடில் கேன்சல் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இடையில 2-3 பேர் வந்து இந்த 164 மார்க்ஸுக்கு மேலே குவாலிஃபை ஆனவங்களை மட்டும் அவங்களுக்கு மட்டும் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொன்னாங்க. இது மோஸ்ட்லி நடக்காது, பட் ஸ்டில் நம்ம அதை சொல்கிறோம். ஸோ பேசிக்காக இதெல்லாம் பெட்டிஷனர்ஸோட ஆர்குமெண்ட்ஸ். நாளைக்கு தான் யாரோட ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், ரீட் வேணும்னு கேட்குறவங்க, பெட்டிஷனர்ஸோட சம்மேஷன், நாளைக்கு வேற டேட்டா இருந்துச்சுன்னா டேட்டா பேஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ். இது மோஸ்ட்லி நாளைக்கு நடந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நாளைக்கு ஒரு டைரக்ஷனாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஒர்ஸ்ட் கேஸ் அவங்க இந்த டேட்டில் நான் உங்களுக்கு முடிவு சொல்கிறேங்கிறதாவது சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு மார்னிங்லேருந்து அகெயின் நம்ம இந்த செஷன்ஸ் ரன் பண்ணுவோம். இது போக ஒரு 2-3 கேஸ் இருந்துச்சு. அதை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க. இது ரீநீட் சம்மந்தப்பட்டது இல்லை, பட் உங்கள் மார்க்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மேஜர் கேஸ் நடந்துச்சு. அது அந்த ராங் கொஸ்டினுக்கான கேஸ். உங்களுக்கு வேலை நீங்கள் வந்து இந்த ராங் கொஸ்டின் இருக்கு இல்லையா, என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் ஓல்டு வர்சஸ் நியூவில் ஒரு கொஸ்டின் பிரச்சனையாச்சு இல்லையா, அந்த ராங் கொஸ்டினுக்கான நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க, 2 இல்லை ஆப்ஷன் 2 இல்லை ஆப்ஷன் 4 போட்டிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரிலவெண்ட். இல்லை பிளாங்காக விட்டுருந்தீங்கனாலும் உங்களுக்கு இது ரிலவெண்ட். பேசிக்காக எல்லாருக்கும் ரிலவெண்ட். எப்படி ரிலவெண்ட் அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 4 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சீக்வன்ஸில், ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 4 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 4 டிசிஷனை எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஐஐடி டெல்லியிலேருந்து ஒரு 3 மெம்பர் எக்ஸ்பர்ட் கமிட்டி டைரக்டர் வழியாக இன்னைக்கு போட்டு நாளைக்கு மத்தியானம் 12 o'clock சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அது கரெக்டாக எது கரெக்டான ஆன்சர்னு அவங்க சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த கொஸ்டினுக்குன்னு டிசைட் பண்ண போகிறாங்க. லெட் அஸ் சே இவங்க எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, பட் லெட் அஸ் சே ஐஐடி டெல்லி வந்து ஆப்ஷன் 4 அதுதான் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் படி இருக்கிற ஆன்சர். இது ஒரு சீக்வன்ஸுக்கு தான், உங்களுக்கு மேபி வேற சீக்வன்ஸ் இருந்தால் வேறையா இருக்கலாம். நம்ம ஒரு சீக்வன்ஸ் எடுத்து சொல்கிறோம். நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் படி ஆப்ஷன் 4 அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இது ஃபிசிக்ஸ் கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 4 சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போது என்ன பண்ணணுங்கிறது அப்புறம் தான் டிசைட் பண்ணுவாங்க. இவங்க இந்த பெட்டிஷனர்ஸோட query என்னன்னா, அந்த கேண்டிடேட் வந்து 711 மார்க் வாங்கியிருக்காங்க, ஒரு கொஸ்டின் தப்பா எழுதியிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்துட்டு 2 ஆப்ஷனும் தெரியும் எனக்கு, பழைய கொஸ்டின் பேப்பர்ல இது, புது கொஸ்டின் பேப்பர்ல இது, ரெண்டுமே தெரியும். ஆம்பிகுவஸா இருக்குது, கன்ஃபியூஷனா இருக்குது. 2 கொஸ்டின்ல ரெண்டுல எதை அடிச்சாலும் எனக்கு ஒரு நெகட்டிவ் மார்க்கிங் வரும்னு பயங்கர இன்டெலிஜென்ட்டா நான் இதை விட்டுட்டு போயிட்டேன். ஸோ இந்த கொஸ்டினையே டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணால் என்ன ஆகும், அவங்க 314வது ரேங்க்ல இருந்து 110வது ரேங்க்குக்கு அவங்க வந்துருவாங்க. ஏன்னா மற்றபடி 5 மார்க் வாங்கினவங்கலாம் பின்னாடி போயிடுவாங்க இல்லையா. 44 பேர் 5 மார்க் வாங்கியிருந்தாங்க, 720 வாங்கினவங்கலாம் பின்னாடி போயிடுவாங்க. கொஸ்டினே டெலீட் பண்ணா இவங்களுக்கு ஹையராக வந்துருவாங்க, இவங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஈக்குவலாக வந்துருவாங்க. ஸோ அதுக்காக she has filed a கேஸ். இதே மாதிரி 4 பேர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு கேஸ். நாளைக்கு தான் நமக்கு தெரியும் இவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஆப்ஷன் 4 நியூ என்சிஆர்டி புக் தான் கரெக்ட்னு சொல்லிட்டாங்கன்னா ஆப்ஷன் 4க்கு மட்டும் கொடுப்பாங்க, 2க்கு கொடுத்ததை எடுத்துருவாங்களா, இது ஒரு வே இருக்கலாம். இது பண்ணுவாங்களாம் தெரியாது, நாளைக்கு வந்தால் தெரியும். உங்கள் மார்க்ஸும் இது டிபெண்ட், நாளைக்கு கேஸ் கிளியராக ஹியரிங்க்கு வரும், அப்போ பாருங்கள். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் 4க்கு மட்டும் கொடுக்க வேண்டாம்,
2க்கும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணலாம். ரெண்டுமே அவங்க ஐஐடி டெல்லி சொல்கிறத பொறுத்து. இல்லை யாருக்குமே கொடுக்க வேண்டாம், கொஸ்டினே டெலீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அட்டன் பண்ண எல்லாருக்குமே கொடுங்க, அட்டன் பண்ணாதவங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதும் சொல்லிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங் திங்காக தான் இருக்குது. இப்போதைக்கு 2 and 4 இருக்குது. இது நாளைக்கு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அண்ட் இதில் என்ன இதுனா 4 லட்சம் பேர் ஆப்ஷன் 2 போட்டிருக்காங்க. ஒரு 9 லட்சம் பேர்கிட்ட 9 lakhs ஆப்ஷன் 4 போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் சப்போசட்லி கரெக்டாக போட்டவங்க. நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக், இந்த டெக்ஸ்ட் புக் 2018க்கு முன்னாடி உள்ளது. இவங்கெல்லாம் சப்போசட்லி புது டெக்ஸ்ட் புக் பிரகாரம் தப்பாக போட்டவங்க. ஆனால் பழைய டெக்ஸ்ட் புக் படிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிருக்குது. பழைய டெக்ஸ்ட் புக் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புவர் பீப்புள் கிட்ட வந்து பழைய டெக்ஸ்ட் புக் தான் வச்சிருந்தாங்கன்னு ரெப்ரஸன்டேஷன் வந்ததுனால என்டிஏ பரவாயில்ல எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி மூவ் ஆக போகுதுங்கிறது தெரில. இந்த 4 லட்சத்தை பார்த்தோம்னா 4 லட்சம் மூவ்மெண்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. 4 லட்சம்னா 6ல் ஒருத்தங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் 2. ஸோ ஒருவேளை இவங்களுக்கு மார்க்ஸை எடுத்துட்டா கூட உங்களை சுற்றி அந்த ஒரு 4-5 மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ், அதில் ஒரு 3000 பேர் 4000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 6ல் ஒருத்தங்க. அப்போ ஒரு 1000 மார்க்கோ அந்த 1000 ரேங்கோ உங்கள் ரேங்க் ரேஞ்சை பொறுத்தது. பட் அந்த மாதிரி டிவியேஷன் தான் வருமே தவிர லேக்ஸில் டிவியேஷன்ஸ் வராது. லேக்ஸுங்கிறது வந்து 24 lakhs தான் சொல்கிறது, இன்க்ளூடிங் குவாலிஃபை ஆகாதவங்க எல்லாருமே சேர்த்து. ஸோ 1000 2000 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு டிவியேஷனே வரும். ஸோ இது நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது மெகாலயாவில் வந்து கொஞ்சம் கேண்டிடேட்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்டு ராங் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்டு திருப்பி மாற்றிருந்தாங்க. அவங்களுக்கு தனியாக இஷ்யூ எடுத்திருந்தாங்க. நோ ரீட்னு சொல்கிறதுக்கு தன்வி மேம் வந்து வாதாடினாங்க. நோ ரீநீட் வந்து நாளைக்கு வாதாடுவாங்க. நாளைக்கு யூனியன் ஆஃப் இந்தியாவும் என்டிஏவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஸ்பான்சஸ் வைக்கல. ரீநீட் வேணும்னு கேட்குற மற்ற கேண்டிடேட்ஸ் மேபி வைப்பாங்களா இருக்கும். ஸோ நோ ரீநீட் ஒருவேளை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அது நீங்கள் அதுக்கு நோ ரீநீட் அப்படிங்கிறது அதுதான் உங்களோட கோரிக்கையாகவும் இருந்துச்சுன்னா அது நாளைக்கு பார்க்க வாங்க. நாளைக்கு ஃபுல் செஷன் மறுபடியும் வீல் ஹேவ் டு பி த்ரூ. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் வீல் ட்ரை டு டிரான்ஸ்லேட் எவ்ரி திங். அண்ட் April 9th 10th எக்ஸாம் நடந்துச்சுலேயே அதில் ஒரு 24,000 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்டிஏ 15,000 தான் சொன்னாங்க, பெட்டிஷனர்ஸ் 24,000 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. இந்த 1563 பேருக்கு 2வது நீட்டு தானே வச்சிங்க. என்எம்சி ஆக்ட் படி ஒரு யூனிஃபார்ம் எக்ஸாமினேஷன் தான் இருக்குது, எப்படி 2வது நீட் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸோட ஒரு பெட்டிஷனர் வந்திருந்தாங்க. ஓஎம்ஆர் ஷீட், என்னோட ஓஎம்ஆர் ஷீட்டில் 512 மார்க் வர வேண்டியது 359 தான் வந்துச்சு. இப்போ டெஸ்ட் ரிசல்ட் போய் பார்த்தேன், சென்டர் வைஸ் ரிசல்ட்ஸ் பார்த்தேன், அதில் 400 இருக்குன்னு ஒரு பெட்டிஷனர் வந்து இன்னும் ஃபைலே பண்ணாத ஒரு பர்சன் வந்து சொன்னாங்க. இந்த 400 சென்டர் வைஸ் ரிசல்ட்ஸில் நம்மளோட ரிசல்ட்டை பார்க்கவே முடியாது. எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. என்னோடதுன்னு கன்ஃபார்ம்டாக எதுவுமே பார்க்க முடியாது. இதுதாங்கிறது எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. அண்ட் ரீநீட் ஃபார் இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ரீசன்னால அவங்க கர்ச்சீஃப்லாம் உள்ளே கொண்டு போகணும்னு சொல்கிறப்போ விடலை, அவங்களுக்கு ரீநீட். ஸோ இந்த மாதிரி கேசஸ் தனியாக எடுத்திருந்தாங்க. இதில் ரிலவெண்ட்டாக இருக்கிறது பாசிபிளி ஃபார் த இஷ்யூ. இது எல்லாமே இண்டிவிஜுவல் கேசஸ். இதில் ரிலவெண்ட்டாக இருக்கிறது இந்த கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டட். அதில் 4 மார்க் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம். நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணியிருந்தோம்னா, நோ ரீநீட் டெலீட் பண்ணியிருந்தோம்னா மற்றவங்களுக்கு இப்போ நான் இந்த கொஸ்டினை அட்டெண்டே பண்ணலை, எனக்கு மார்க்கே கிடைக்கல, கொஸ்டினை டெலீட் பண்ணிட்டாங்கன்னா கிடைச்சவங்களுக்குலாம் ஒரு 4 மார்க் குறையும். ஸோ அது வந்து உங்களுக்கான அட்வான்டேஜாக இருக்கலாம். அது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். அப்படி இருந்தால் புது ஸ்கோர் கார்டு வரும், புது ரேங்க் வரும். எத்தனை ஸ்கோர் கார்டு இந்த வருஷத்தில் நமக்கு காத்திருக்குன்னு தெரியல. கவுன்சிலிங்க்கு என்னங்கிறத அடுத்ததை டிஸ்கஸ் பண்ணலாம். நோ ரீநீட் நாளைக்கு ஆர்கியூ பண்ணுவாங்க. இது ரெண்டும் ஒரு மேஜர் பார்ட்ஸ். நவ் வீல் கம் டு த கவுன்சிலிங் பார்ட். கவுன்சிலிங்க்கு வந்து நிறைய பேர் வந்து 24ஆம் தேதி கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லையா, ரெடி பண்ணணும்னு சொல்லி. நம்ம ஏற்கனவே ஜைனட்டில் எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். நம்ம இப்போவும் இந்த இன்ஃபர்மேஷனையும் ஜைனட்டில் ஆக்சுவலாக போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஜைனட்டில் போய் எந்த ஸ்டேட் எடுத்தீங்கன்னா கூட கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டேட் சென்டர் வைஸ் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். கடைசி நான் செங்கல்பட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன். செங்கல்பட்டில் எல்லா சென்டர்லையும் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் இந்த போர்ட்டல் லிங்க் இருக்கு இல்லையா, லிங்க் நம்ம கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா மொத்தம் 3056 பேர் செங்கல்பட்டில் எழுதியிருக்காங்க. 3056 பேரில் 700லேருந்து 701லேருந்து 702 ஒரே ஒரு கேண்டிடேட் தான். 0.03% ஆஃப் டோட்டல் கேண்டிடேட்ஸ். செங்கல்பட்டில் எழுதுன 3056 பேரில் 0.03%. தமிழ்நாடு லெவலில் 701 to 720 89 பேர். ஆல் இண்டியா லெவலில் 1639 பேர். தமிழ்நாட்டில் 0.06%, ஆனால் செங்கல்பட்டில் 0.03%. ஆல் இண்டியா லெவலில் 0.07%, செங்கல்பட்டில் 0.03%. அண்ட் செங்கல்பட்டை விட 222 சிட்டி ஜாஸ்தியாக இருக்காங்க அக்ராஸ் இந்தியா. இது எதாவது இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ்லையோ இந்த பர்சன்டேஜஸ்லையோ இது எல்லாமே பார்க்கலாம். இது 650 to 720, 601 to 720 எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பர்சன்டேஜஸ் அக்ராஸ் இந்தியா நம்ம இதை பண்ணலாம். இது டேட்டா
இது நீங்கள் எதுக்கு வேணாலும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் நாமக்கலுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, நாமக்கல்ல ஒரு சென்டருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த சென்டர் வேர்சஸ் எல்லா காலேஜஸ் எல்லா அக்ராஸ் இந்தியா. நாமக்கல்ல இப்போ இந்த சென்டருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பாவை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு நாமக்கல். அங்கே 2 கேண்டிடேட் 701 to 720, 0.2% ஆஃப் த டோட்டல். நாமக்கல்ல 0.33%, ஆனால் பாவை இன்ஜினியரிங் காலேஜில் 0.22%. தமிழ்நாடை விட நான் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தி. இது எல்லாமே நாங்கள் பார்க்கலாம். இதை விட ஜாஸ்தி இருக்கிற 314 சென்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா இருக்குது. மினிமம் 720-30 சென்டர்ஸ் கிட்ட இதை விட ஹையர் பர்சன்டேஜ் இருக்குது. இங்கே 0.2%, அதை விட ஹையர் பர்சன்டேஜ் இருக்குது. இது எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுக்கும் நம்ம பார்க்கலாம். கம்ப்ளீட் டீட்டெயில்டாக உங்களுக்கு அனாலிசிஸ் இருக்கும். எந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் ரேங்க் வைஸ் இன்ஃபர்மேஷனும் கொடுப்போம். இந்த லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஜைனர்டில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கவுன்சிலிங்க்கு நம்ம இப்போ வரலாம். கவுன்சிலிங் வந்து ஜூலை 24 ஆரம்பிக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. எங்கள் சுப்ரீம் கோர்ட்ல வி ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நிறைய பார்க்குறோம் யூடியூப் சேனல்ஸில் ஜூலை 24 கவுன்சிலிங் ஆரம்பிக்குமா, சென்சேஷனலாக ஏதோ பண்ணுறாங்க. நிறைய ரெஸ்பெக்டபிள் யூடியூபர்ஸ் கூட அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வி won't have it. நம்ம இங்கே இந்த சேனலில் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது. நடந்துருமா நடக்காதா, நாளைக்கு ரீநீட் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இல்லைங்க கொஞ்சம் பேருக்கு தான், அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டோம் ஒரு டைமில். ஸோ இதில் ஜூலை 24ங்கிறது என்னங்கிறத விளக்குறதுக்காக நீங்கள் எந்த சென்சேஷனல் நியூஸ் பார்த்தீங்கனாலும் ஜூலை 24 கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும் நாளைக்கு காலையில் சொன்னாங்கனாலும் எப்படி ஆரம்பிக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தான் இந்த பாடி ஃபார் எம்பிபிஎஸ் எஜுகேஷன் இல்லையா, யூஜி மெடிக்கல் எஜுகேஷன் போர்டு அவங்களுக்கு கீழே தான் இருக்காங்க. அண்ட் லைசன்சிங் டாக்டர்ஸ் லைசன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸும் அவங்களுக்கு கீழே தான் வருது. அவங்க ஒரு கிளியர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. யாருக்கு? ஸ்டேட்ஸ்க்கும் ஆல் இண்டியாவுக்கும். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1 இந்த டேட்டில் ஆரம்பிக்கணும். ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1 இந்த டேட்டில் ஆரம்பிக்கணும். ரிசல்ட் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணணும், ஜாயினிங் இதுக்குள்ளே முடிக்கணும். ரவுண்ட் 1 ஸ்டேட் இங்கே ஆரம்பிக்கணும், ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணணும். ஆல் இண்டியா ரவுண்ட் 1 முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்டேட் ரவுண்ட் 1 நடக்கும். அடுத்தது ஆல் இண்டியா ரவுண்ட் 2, ஸ்டேட் ரவுண்ட் 2, ஆல் இண்டியா ரவுண்ட் 3, ஸ்டேட் ரவுண்ட் 3. இந்த நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் கவுன்சிலிங் நடக்க போகிறது. ஆல் இண்டியா தமிழ்நாடு டிஎம்இ தான் ஸ்டேட் கவுன்சிலிங் நடத்த போகுது. ஸோ இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்தால் தான் இவங்க எந்த ப்ராசஸையுமே ஆரம்பிப்பாங்க, நோட்டிஃபிகேஷனே போட முடியும். இது இன்னும் நடக்கலை. இது நடந்ததுக்கப்புறம் எம்சிசிக்கு எப்போ தெரிய வரும்? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம். எம்சிசி என்ன பண்ணுவாங்க? எம்சிசிக்கு ஒரு பெரிய ஒர்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸோட எலிஜிபிலிட்டிக்கான டிசபிலிட்டி சென்டர்ஸ் எல்லாத்தையும் அந்த ஒரு 1 வீக் பீரியட் ஓப்பன் அப் பண்ணணும். ஸோ எம்சிசி ஷுவராக 1 வீக் எடுத்துப்பாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம். நாளைக்கே நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சு நாளைக்கு கவுன்சிலிங் நடக்காது. நீங்கள் ரெடியாக இருங்க. எதுக்கு ரெடியாக இருங்க? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 மாதம் இருந்திருக்கு, கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் சாய்ஸஸ் என்ன ஃபில் பண்ணணும்லாம் ரெடி ஆகுங்க. பட் நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரோஷரை போட்டு அடுத்த நாள் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு அடுத்த நாள் சாய்ஸ் ஃபில்லிங்னா ஆல் இண்டியாவில் ஆரம்பிச்சிருவாங்க, டிஎம்இல ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் நடக்காது. ஸோ நாளைக்கு வந்துச்சுன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா எம்சிசி 1 or 2 days டைம் எடுத்துக்கோங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு லிஸ்ட் போடுவாங்க. இதுக்கு ஒரு 7 நாளாவது குறைஞ்சதாகும். இந்த மீன் டைம் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இந்த 7 நாளைக்குள்ள 17 டிசபிலிட்டி சென்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா இருக்குது. தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் போய் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்போ தான் அவங்களால சாய்ஸ் ஃபில் பண்ணி பிடபிள்யூடி சீட்டை அவைல் பண்ண முடியும். எம்சிசி அது பண்ணுறதுக்கு 7 நாள் ஆகும். அது வரைக்கும் அவங்களால ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்க முடியாது. என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 3 to 4 days கொடுப்பாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அனுப்புறதுக்கு. ஸோ இந்த டைம்லைனுக்கு அப்புறம் எம்சிசி இதில் இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் ரிலீஸ் பண்ணி ஒரு 10 நாள் இல்லை 7 to 10 நாளைக்குள்ள இங்கே ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அடுத்த நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே இது ஏதோ நடந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாடு டிஎம்இ எம்சிசி ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 days கழிச்சு இந்த ஷெடியூல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு டிஎம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிப்பாங்க. இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் முடிகிறதுக்கு இது ஒரு 10 நாள் ப்ராசஸ். சாய்ஸ் ஃபில்லிங் அலாட்மெண்ட் எல்லாம் இங்கே அதுக்கப்புறம் தான் இங்கே சாய்ஸ் ஃபில்லிங் நடந்துட்டு இருக்கும்போது தான் தமிழ்நாடோட ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடியாக இருங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 24ஆம் தேதினா 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகாது, அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்காவது ஆகும். இவங்க 24th சொல்கிறது நோட்டிஃபிகேஷன் போடுறதுக்காக. ஒருவேளை நாளைக்கு ரீநீட் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு யூடியூப்ல போய் வீடியோ பார்க்குறீங்க, யூடியூப்ல இந்த கவுன்சிலிங் 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும், நியூஸ் பேப்பரில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் இப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட, ஹிந்துவில் போட்டிருக்காங்க அதில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட ஸ்டார்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டார்ட். இதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் இருக்குது. டைம் எடுத்துகிட்டு ஆங்ஷியஸாக இல்லாமல் ப்ராப்பராக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். கிளியராக என்ன ப்ராசஸ்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கு ஜைனட்லேருந்து நிறைய வீடியோஸ் இருக்கும். நம்ம நாளைக்கு செஷன் முடிகிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஒரு டிசிஷன் வரும்னு எதிர்பார்க்குறோம். டிசிஷன் வந்ததும் தமிழில் அழகாக தெளிவாக ப்ராசஸஸை இன்டெப்த்தாக, டாப் லெவலில் இல்லாமல் இன்டெப்த்தாக என்னென்ன நீங்கள் பார்க்கணும், என்னென்ன ரெடியாக இருக்கணும். ஆல் இண்டியா ஸ்டேட் அட்டன் பண்ணுறீங்க, ஸ்டேட் தமிழ்நாடு கர்நாடகா அட்டன் பண்ணுறீங்க, தமிழ்நாடு கேரளா அட்டன் பண்ணுறீங்க ப்ரைவேட் சீட்ஸ்க்காக, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அட்டன் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் கிடைக்குமா, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கிடைக்குமா, ரெண்டையுமே நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ப்ரைவேட் கோட்டா, தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா, எல்லாமே எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறதுல தான் நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ். நாங்கள் கோச்சிங்கில் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை, கம்ப்ளீட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேனேஜிங் த என்டையர் கவுன்சிலிங். ஜைனட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. எங்கள் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலே எவ்வளோ கிளாரிட்டியோட நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோங்கிறதும் தெரியும். ஜாயின் த டெலிகிராம் குரூப்ஸ். இந்த கவுன்சிலிங்க்கு ப்ராசஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு என்ன டிசிஷனுங்கிறத பார்க்கலாம். த்ரூ அவுட் த டே நாங்கள் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன், அடிஷ்னல் டேட்டா எல்லாமே கொடுத்துட்ருப்போம். அப்போ கவுன்சிலிங் பற்றி டிஸ்கஷன்ஸ் வருதுன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நாளைக்கு நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 3 விஷயம். நீங்கள் ரீநீட் கேட்குறீங்க, நாளைக்கு ரீநீட்டுக்கான ஆர்கியூமெண்ட்ஸ் கொஞ்சம் தான் நடக்கும், பட் நோ ரீநீட்டுக்கான ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய நடக்கும். அதுவும் ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும். இதுக்கு ஜாயின் பண்ணுங்கள். 3வது, ஒரு டிசிஷன் நாளைக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம். நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண நாமக்கல், சீகார், அது ஒருவேளை எடுத்துப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சீகார், நாமக்கல் இந்த மாதிரி இஷ்யூஸை எடுத்துப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாளைக்கு. அண்ட் 4வது, கவுன்சிலிங் பற்றின ஒரு டிசிஷன். நாளைக்கு ஒருவேளை எதை தள்ளி வச்சாலும், தள்ளி வைக்கக்கூடாது, இதுக்கு மேலே நம்மளுக்கு பொறுமை இருக்குமான்னு எனக்கு தெரியல, தள்ளி வச்சாலும் கவுன்சிலிங் பற்றின ஒரு டிசிஷனை நாளைக்கு எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஸோ நாளைக்கு ஆர்குமெண்ட்ஸ் வாங்க, மார்னிங்லேருந்து வி வில் ட்ரை டு பி தேர். எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணுவோம். இன்றைக்கே ஒரு 6-7 ஹவர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் இட் இஸ் எனிவேஸ் ரிக்வயர்டு இல்லையா? நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோம். நாளைக்கும் பி டியூன்ட். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஜைனட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தமிழில் அழகாக தெளிவாக முழுமையாக உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ.